முக்கூடற்பள்ளு பாடலும் பொருளும். பாடல் எண் 71 முதல் 80 வரை. மாட்டு வகை. அதிசயன் தன்னை கேட்கில் முக்கூடல் அழகர் பண்ணைக்கு உளவு மாடெங்கே விதி வசந்தன்னில் 1000 மல்லியன் மேட்டிசை முகந்து சேர்ந்தது காணேன் சதியிலே செப்பறை புகு மாட்டை சடை அடையாளம் போய் பார்க்க வேணும் எதிரில்லாத மயிலையும் செட்டி கொண்டு ஏகினான் பேட்டையேறான் காணாண்டே. இதனுடைய பொருள், நான் சொல்லுகின்ற அதிசயங்களை கேளுங்கள். முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகரின் பண்ணையில் உழவு செய்வதற்கான மாடுகள் எங்கே போயின? விதியின் வலிமையினால் வலிமையுடைய 1000 மாடுகள் தன்னுடைய இனத்திலிருந்து பிரிந்து மேற்கு திசையில் சென்றன. இன்னும் திரும்பவில்லை. செப்பறை நோக்கி சென்ற மாட்டை போய் பார்க்க வேண்டும். நம் மாடுதானா என்று சடையை பார்த்து அடையாளம் காண வேண்டும். எதிர்க்கும் குணமில்லாத மயிலை காளையை வாணியன் ஓட்டி வந்தான். அது பெண் தன்மை கொண்டது என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பாடல் எண் 72. ஒற்றை கொம்பனை தாண்டவராயன் உள்ளூர் கோயிலுக்குள்ளே அடைத்தான். மற்றை காளைகளெல்லாம் நயினார் வடமலையப்பர் பேரிட்டு நிற்கும் பற்றை காத்து கிடக்கும் ஒரு செம்பருந்து சாயர் சுமைக்கு தளப்பன் புற்றை காத்திடும் பாம்பு கடித்து பொறாது வெந்நீர் பறக்கும் காணாண்டே. இதனுடைய விளக்கம், ஒற்றை கொம்பன் என்னும் மாட்டினை தாண்டவராயன் என்பவன் உள்ளூர் கோயிலில் அடைத்து வைத்தான். மற்ற காளைகளையெல்லாம் வட மலையப்பருடைய பெயரையிட்டு கோயில் காளைகளாக்கி விட்டார்கள். அவை வயல் வெளிகளையே காத்து கிடக்கின்றன. செம்பருந்து நிறமுள்ள காளை சுமை ஏற்றினால் தாங்காது. புற்றில் வாழும் பாம்பு அதை கடித்துவிட வானத்தை நோக்கி பறந்து கொண்டிருக்கும் பண்ணைக்காரரே. இந்த பாடலில் உள்ள ஸ்லேடை, ஒற்றை கொம்பனை தாண்டவராயன் உள்ளூர் கோவிலுக்குள்ளே அடைத்தான். அதாவது ஒற்றை கொம்புடைய விநாயக பெருமானை ஆடல் வல்லவனான சிவபெருமான் கோயிலுக்குள் வைத்து கொண்டார். மற்றை காளைகளெல்லாம் நயினார் வட மலையப்பர் பெயரிட்டு நிற்கும். அதாவது காளைகள் அழகரின் பெயரிடப்பட்டு கோயிலுக்கு உரிமை உடையவனாக விடப்பட்டதால் அவற்றை கொண்டு உழ முடியாது. பற்றை காத்து கிடக்கும் ஒரு செம்பருந்து சாயர் சுமைக்கு தளப்பன். அதாவது வயல்வெளியில் இருக்கும் செம்மை நிறமுடைய பருந்து வலிமையற்றது, சுமை தாங்காது. புற்றை காத்திடும் பாம்பு கடித்து பொறாது வெந்நீர் பறக்கும் காணாண்டே. புற்றில் வாழும் பாம்பு பருந்தை தாக்க விடத்தின் வீரியம் தாங்க இயலாமல் இறக்கும். பாடல் எண் 73. ஏற்கால் வகை. திரு முக்கூடல் அழகர் கிளைய தெரிவை நீலியை தேவியாய் கொண்ட மருதப்பர் கொழு 400 மாணிக்க வாசகன் கிட்ட வாங்கியே கொண்டார். விருது கேகாரை காட்டார் வழக்கிட்டு மேலி சேர முன் வேண்டியே கொண்டார். கருதி பெண்ணுக்கும் ஆணுக்கும் காமன் கலப்பை முற்றும் செலவிட்டாராண்டே. இதனுடைய விளக்கம், மேன்மை பொருந்திய முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகருக்கு இளையவளான உமையம்மையை மனைவியாக கொண்ட மருதப்பரான சிவபெருமான் உழுவதற்கான கொழுக்கள் 400ஐயும் பெற்றுக்கொண்டார். காரை காட்டார்கள் தங்களுடைய கொடி ஏற்கால் படமுடையதானால் எல்லாவற்றையும் அவர்கள் வாங்கி கொண்டு போய்விட்டனர். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் காம உணர்வு ஊட்டுவதற்காக காமன் தன்னிடம் இருந்த கலப்பை எல்லாம் அவர்களுக்கே முழுவதையும் கொடுத்து விட்டான் பண்ணைக்காரரே. இந்த பாடலில் உள்ள ஸ்லேடை, மருதப்பர் கொழு 400 மாணிக்க வாசகன் கிட்ட எழுதியே வாங்கியே கொண்டார். அதாவது சிவபெருமான் மாணிக்க வாசகரிடமிருந்து திருக்கோவையாரில் இடம்பெற்ற 400 பாக்களையும் தானே எழுதி வாங்கி கொண்டார் என்பதாகும். விருதுக்கே காரை காட்டார் வழக்கிட்டு மேலி சேரமுன் வேண்டியே கொண்டார். அதாவது கலப்பை கொடியுடைய காரை காட்டார்கள் கலப்பை முழுவதையும் வாங்கி கொண்டார்கள். கருதி பெண்ணுக்கும் ஆணுக்கும் காமன் கலப்பை முற்றும் செலவிட்டாராண்டே. இது காமன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கலவி ஆசை ஊட்டுவதற்காக தன்னிடம் இருந்த காம வேட்கை உணர்வை அவர்களை நோக்கி செலுத்தினான் என்பதாகும். பாடல் எண் 74. அனகன்
ஆரை வரும் நயினாத்தை அழகர் மண்டபத்தோன் சாரம் ஏற்ற கனக நீள்வடங்கோடி கொடுத்தேன் கார் வரைக்கும் முழுவடம் ஒன்றே என சொல்வேனு எண்ணிக்கை நாளுக்கிருந்த ஒன்று உள தன்னுகன் தன்னை தினமும் நான் பகற்கானேன் ராத்திரி தேடி பூதம் எடுக்குங்கான் ஆண்டே. இதனுடைய பொருள், அழகரின் நாட்டில் பிறந்த அழகப்ப முதலியார் அழகருக்குரிய மண்டபக் கட்டிட வேலையில் தூண்களை சாரத்தில் ஏற்றுவதற்காக பொன் போன்ற கயிறுகள் 1000 கொடுத்து விட்டேன். கார் பருவத்து பயிர் இடுமறை எனக்கிருப்பது ஒரே கயிறுதான். என்ன சொல்ல, 4 நுகத்தடிகள் இருந்தன. அவற்றில் ஒன்றை கூட பகலில் தேடியும் காண இயலவில்லை. இரவில் பூதம் எடுத்து போயிருக்கும் என்று நினைக்கிறேன் பண்ணைக்காரரே. இதில் உள்ள சிலேடை கார் வரைக்கும் முழுவடம் ஒன்றே. பார்க்கடலை கடைவதற்கு கொடுத்த பாம்பு மட்டுமே இருக்கிறது, வேறு வடம் இல்லை என்பதாகும். பாடல் எண் 75. ஆயரை வர வைத்தல். ஏது செய்வேன் என்று ஓதிய பள்ளன் தன் ஏய்ப்பு கேட்டு அந்த பேய் பண்ணைக்காரன் பாதி கேட்பதும் சோதனை செய்வதும் பார்க்கலாம் பின்பு தீர்க்கலாம் என்றே ஆதி நாள் வயல் வீதி கண்ணாரெல்லாம் ஆடு வைத்தின்னும் மேடு திருத்த கோதிலான் அந்த சாதி இடையனை கூட்டிவா பல்லா கூட்டிவா என்றான். இதனுடைய பொருள், நான் என்ன செய்வேன் என்று கூறிய பள்ளனின் பொய்யான பேச்சை கேட்ட அறிவற்ற பண்ணைக்காரன் பள்ளன் சொல்வதை பாதி காது கொடுத்து கேட்பதும் இடை நிறுத்தி அதனை மனதில் ஆராய்ந்து பார்த்து அவன் சொல்வது பொய் என உணர்ந்து பிறகு கவனித்து கொள்ளலாம் என நினைத்து பள்ளனிடம் வயலில் ஆட்டுக்கிடை வைக்க வேண்டும், மேட்டு நிலத்தை சீரமைக்க வேண்டும், குற்றமில்லாத திருமாலின் பரம்பரையில் வந்த இடையனை கூட்டி வா என்று கூறினான். பாடல் எண் 76. பள்ளன் ஆயர்களை தேடிச் செல்லுதல். மைப்புயலே போலும் வடிவழகர் பண்ணை வயல் அப்படியே தப்பாமல் ஆடு வைக்க வேணுமென்றே ஒப்பரிய பள்ளன் உவந்து பண்ணை ஆண்டவனார் செப்பியவாறு ஆயர் மனை தேடி நடந்தானே. இதனுடைய பொருள், கார்மேகத்தின் நிறத்தை போன்ற அழகு பொருந்திய திருமாலின் பண்ணை வயலில் பண்ணைக்காரன் சொன்னது போல் தவறாமல் ஆட்டுக்கிடை வைக்க வேண்டும் என்று மனதில் மகிழ்ந்து ஒப்புமை கூற இயலாத பள்ளன் பண்ணைக்காரன் கூறியபடி ஆயர் இனத்தவரின் வீட்டை தேடி நடந்தான். பாடல் எண் 77. வீரான முக்கூடல் விலங்கு பண்ணை உரமேற்ற மாறாமல் ஆடு கொண்டு வருவேன் காணாண்டே. இதனுடைய பொருள், சிறப்பு பொருந்திய அழகர் கோயில் கொண்டிருக்கும் முக்கூடல் நகரில் அமைந்திருக்கும் வயல்களில் நல்ல விளைச்சலை தரும் சத்துக்களை ஏற்றுவதற்காக தவறாமல் கிடை அமைக்க ஆடுகளை கொண்டு வருவேன் பாருங்கள் பண்ணைக்காரரே. பாடல் எண் 78. தொழுது விடை கொண்டு நீர் சொன்னபடி ஆடு கொண்டு பொழுது புகு முந்தி வந்து புறப்படுவேன் ஆண்டே. இதனுடைய விளக்கம், உங்களை வணங்கி விடை பெற்று கொண்டு நீங்கள் சொன்னபடி ஆடுகளை சூரியன் மறைவதற்கு முன் கொண்டு வந்து பின்பு இடை காக்கவும் புறப்பட்டு செல்வேன் பண்ணைக்காரரே என்பதாகும். பாடல் எண் 79. குட்டிகளும் கொண்டு சிறு குடில்களையும் கொண்டாட்டு பட்டிகளும் கொண்டின்று பகல் வருவேன் ஆண்டே. இதனுடைய பொருள், ஆட்டுக்குட்டிகளையும் அவற்றை அடைப்பதற்குரிய சிறு குடிசைகளையும் ஆடுகளை அடைத்து வைப்பதற்கான பட்டிகளையும் எடுத்துக்கொண்டு இன்று பகல் வேளைக்குள் வந்து விடுவேன் பண்ணைக்காரரே என்பதாகும். பாடல் எண் 80. அழகர் திருவுளம்போல் ஆண்டவருக்கு மனது வர உழவு வயல் உள்ளதெல்லாம் உரம் வைப்பேன் ஆண்டே. இதனுடைய பொருள், முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகரான திருமாலின் அருள் சுரக்கும் மனம் போல ஆள்பவரான நயினாருக்கு என்மேல் அன்பு வரும்படியாக உழவு செய்யும் வயல்களிலெல்லாம் உரம் சேரும் பொருட்டு ஆட்டுக்கிடை அமைப்பேன் பண்ணைக்காரரே என்பதாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.